வணக்கம். முக்கிய செய்திகள். ராஜ் நிவாசில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் பெருவிழா. கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி கொண்டாடினார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் உலக மக்கள் நன்மை வேண்டி கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் விழா. முதல்வர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்ட முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா. லாஸ்பேட்டை பகுதியில் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மலர் தூவி மரியாதை. திருக்கனூர் போன் நேரு மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்ட நல்லாட்சி வார முகாம். 50 நபர்களுக்கு சாதி, குடியிருப்பு மற்றும் வருமான சான்றிதழ் வழங்கினார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகள். கடற்கரை சாலையில் நடைபெறவுள்ள பரிசளிப்பு விழாவில் கங்கை அமரன் பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை ஊழியர்களுடன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி ஊழியர்களுக்கு வழங்கி அனைவரோடும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். துணைநிலை ஆளுநர் செயலர் அஜித் விஜய் சௌத்ரி, அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்றில் இருந்து உலக மக்களை காக்க வேண்டி தேவாலயங்களில் நடத்தப்பட்ட சிறப்பு பிரார்த்தனையில் முதல்வர் ரங்கசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி அரசு கொரோனா வழிகாட்டுதல்களை பின்பற்றி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழா புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் கிறிஸ்துமஸை ஒட்டி நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. மேலும் 12 மணிக்கு தூய ஜென்மார்க்கின் பேராலயத்தில் குழந்தை இயேசுவின் சொரூபத்தை குடிலில் வைத்து பிரார்த்தனை நடத்தினர். இதேபோல் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் தொற்றில் இருந்து உலக மக்களை காக்க வேண்டி முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி கிறிஸ்துவ தேவாலயங்களில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுவை மாநில முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் பிரார்த்தனை செய்து பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு புதுவை நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம், மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென் மராக்கினி பேராலயம் மற்றும் புதுவை ரயில் நிலையம் அருகே உள்ள பசிலிக்கா இருதய ஆண்டவர் பேராலயம் ஆகிய மாதா கோவில்களில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முதல்வரின் நாடாளுமன்ற செயலாளர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் கிறிஸ்துமஸ் திருவிழா வழிபாட்டில் பங்கேற்றனர். மேலும் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில முதல்வரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி இனிப்பு வழங்கினார். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சார்பாக பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தலைமையில் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினர். முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த தினத்தை கொண்டாடும் விதமாக முருங்கம்பாக்கம் பேருந்து சந்திப்பில் மாவட்ட அமைப்பாளர்
அரியாங்குப்பம் வழக்கறிஞர் பிரிவு ஐயப்பன் தலைமையில் இனிப்பு மற்றும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். உடன் அரியாங்குப்பம் மாவட்ட பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, தொகுதி துணைத் தலைவர் பாண்டுரங்கன், விவசாய அணித் தலைவர் ஆறுமுகம் மற்றும் அரியாங்குப்பம் மாவட்ட இளைஞரணி தலைவர் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டனர். தொகுதி கிளைத் தலைவர் முருகவேல், மாநில அமைப்பாளர் கார்த்திகேயன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சி ஏற்பாடு அனைத்தையும் வழக்கறிஞர் ஐயப்பன் செய்தார். முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை ஒட்டி அவரின் திருவுருவப் படத்திற்கு தேங்காய் திட்டு பகுதி பாஜக சார்பில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்திய தாய் திருநாட்டின் 4 திசைகளையும் ஒன்றிணைக்கும் வகையில் தங்க நாற்கர சாலை அமைத்து தங்க வரலாற்று நாயகன் எனவும் பொக்ரான் அணுகுண்டு சோதனையின் வெற்றி திருமகன் எனவும் போற்றப்பட்ட முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பு சார்பில் கொண்டாடப்பட்டது. மேலும் பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின்படி வாஜ்பாயின் பிறந்தநாள் நல்லாட்சி தினம் என்ற தலைப்பில் பாஜகவினரால் அந்தந்த மாநிலங்களில் உள்ள தொகுதி தலைவர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் மாவட்ட பாஜக சார்பில் தேங்காய் திட்டு பகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன்படி மேட்டு வீதி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு அரியாங்குப்பம் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் தொகுதி நிர்வாகியுமான தட்சிணாமூர்த்தி தலைமையில் தேங்காய் திட்டு பகுதி பாஜக இளைஞரணி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் தேங்காய் திட்டு பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர்கள் மணி, வேலு மற்றும் அரியாங்குப்பம் பாஜக நிர்வாகி பாண்டு உட்பட அப்பகுதி பொதுமக்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆணைக்கு இணங்க தொகுதி தலைவர் தியாகராஜன் வழிகாட்டுதல் படி ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் பகுதியில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் சாதனைகளை பற்றி விரிவாக எடுத்து கூறப்பட்டது. இதில் கூடப்பாக்கம் மேற்பார்வையாளர் புதுச்சேரி பன்னீர்செல்வம், கிளைத் தலைவர் முரளி, கேந்திர பொறுப்பாளர் பன்னீர்செல்வம், ஹரிஹரி நமோ நாராயணா, ஐயனார் கணபதி, லோகு முதலியார், முருகன் குமார், ஐயனார் பாலகிருஷ்ணன் மூர்த்தி, மணிகண்டன் கார்த்தி, சதீஷ், மகளிரணி பிரசன்னா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரின் திருவுருவச் சிலைக்கு எம்ஜிஆர் பேரவை சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சத்துணவு தந்த நாயகன் எனவும் புரட்சி தலைவர் எனவும் எல்லாராலும் அன்போடும் அழைக்கப்பட்ட தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள அதிமுகவினர் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் அமைப்பின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் செயலாளர் ரத்னகுமார், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் துணை செயலாளர் தனுஷ், துணைத் தலைவர்கள் ஜெயராம், பரமேஸ்வரி, இணைச் செயலாளர் சாம்ராஜ், மகளிர் அணி தலைவி காமாட்சி, பூக்கடை ராஜா மற்றும் அமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை துணைத் தலைவர் ரங்கநாதன் மற்றும் செயலாளர் ரத்தினகுமார் தலைமையில் பலரும் செய்திருந்தனர். தவளக்குப்பத்தை அடுத்த தமிழக பகுதியான பெரியகாட்டுப்பாளையம் பகுதியில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் தமிழக முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான MC சம்பத் அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர், தமிழக முன்னாள் முதல்வர், இதய தெய்வம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 34ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் மதலப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவருமான சுகுமாரன் தலைமையில் அதிமுகவினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர், இளைஞர்கள், பொதுமக்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன் செய்திருந்தார். பாகூர் ஸ்ரீ மூலநாதர் ஆலயம் அருகில் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா வாஜ்பாய் பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் உள்ள கிராமங்கள் தோறும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் பகுதியில் உள்ள அனைத்து கிளைகளிலும் அவருடைய உருவப்படம் வைத்து இனிப்பு வழங்கி சிறப்பான முறையில் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது.
பாகூர் நகர் பகுதியில் ஸ்ரீ மூலநாதர் ஆலயம் அருகில் ஆசிரியர் அனந்தராமன் தலைமையில் கேந்திர பொறுப்பாளர்கள் கருணாமூர்த்தி, ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் மாநில துணைத் தலைவர் தங்க விக்ரமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாஜ்பாயின் சாதனைகளை எடுத்து சொல்லி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் கோபாலகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் புவனசுந்தரம், ஏம்பலம் தொகுதி தலைவர் சக்கரவர்த்தி, மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார், தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து கிளை நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதேபோல் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாநில செயற்குழு உறுப்பினர் ஹேமமாலினி தலைமையில் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் மற்றும் தொகுதி தலைவர் பிரகாஷ் என்கிற லட்சுமிகாந்தன் ஆகியோரது முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து வாஜ்பாயின் பிறந்தநாளை நல்லாட்சி தினமாக கொண்டாடுவதை ஒட்டி அப்பகுதியில் உள்ள பெண்களுக்கு கோலப்போட்டி நடத்தப்பட்டது. இதனை மாநில செயற்குழு உறுப்பினர் ஹேமமாலினி தலைமையில் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி தலைவர் பிரகாஷ் என்கிற லட்சுமிகாந்தன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கோலங்களை பார்வையிட்டு சிறந்த கோலத்தை தேர்வு செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வாழ்முனி ஸ்ரீதர், உமா மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்திய டெரகோட்டா கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமியை கௌரவித்து மற்றும் அவருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தாகூர் அரசு கலை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுச்சேரி கைவினை கழகத்துடன் இணைந்து இந்திய டெரகோட்டா கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமியை கௌரவித்து மற்றும் அவருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் தலைமையேற்று நடத்தினார். அப்போது பத்மஸ்ரீ முனுசாமியை இக்கல்லூரி கௌரவிப்பதற்கும் பாராட்டுவதற்கும் பாக்கியம் பெற்றுள்ளது என்றும் கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுவது மட்டுமின்றி பண்டைய நாகரிகம் மற்றும் கலாச்சாரம் பற்றி அறிந்து கொள்வது மட்டுமின்றி நமது தலைமுறையினருக்கும் அதனை தெரிவிக்கும் பொருட்டு அவற்றினை பாதுகாத்து எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் வித்யா ராம்குமார், துணைத் தலைவர் ஆர்த்தி ஹரி மற்றும் செயலாளர் சித்தாரா நாயர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பத்மஸ்ரீ முனுசாமி கைவினை பொருட்கள் தயாரித்தல், பாதுகாத்தல், அனைவரிடத்திலும் கொண்டு செல்லுதல் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து விரிவாக கலந்துரையாடினார். மேலும் டெரகோட்டா கைவினை பொருட்கள் தயாரித்தல் குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கினார். கல்லூரியின் இளம் சுவர் ஓவிய கலைஞர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி உலக மண் தின போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியினை வணிகவியல் இணை பேராசிரியர் டாக்டர் காமராஜ் மற்றும் கூடுதல் பாடத்திட்ட செயல்பாடுகளுக்கான மைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்பாடுகள் செய்திருந்தனர். சர்வதேச வீர பேரரசி வேலுநாச்சியார் உரிமை மீட்பு இயக்கம் சார்பில் வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் 225வது நினைவு தினத்தை சர்வதேச வீர பேரரசி வேலுநாச்சியார் உரிமை மீட்பு இயக்கத்தின் நிறுவனர் முனைவர் மணிமேகலை தலைமையில் சமூக அமைப்பினர் மற்றும் சொந்தங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திருக்கனூர் போன் நேரு மேல்நிலைப்பள்ளியில் கொண்டாடப்பட்ட நல்லாட்சி வார முகாமில் குடியிருப்பு, ஜாதி, வருமான ஆகிய சான்றிதழ்களை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் 50 நபர்களுக்கு வழங்கினார். திருக்கனூர் போன்னேரு மேல்நிலைப் பள்ளியில் இந்திய அரசின் மூலம் நடத்தப்படும் நல்லாட்சி வாரம் கொண்டாடப்பட்டது. இதில் மேதகு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாவட்ட துணை மாவட்ட ஆட்சியர் ரிஷிதா குப்தா IAS கலந்து கொண்டு இதுவரை நீதித்துறையில் வழங்கப்பட்டு வந்த வாரிசுதாரர் சான்றுகளை பொதுமக்களின் நலன் கருதி வருவாய்த்துறை மூலம் தாசில்தார், துணை தாசில்தார் துணை கொண்டு வழங்க உத்தேசித்து ஆணை பிறப்பித்து அதன் அடிப்படையில் இந்த முகாமிலேயே 7 நபர்களுக்கு வாரிசுதாரர் சான்றுகளும் 20 நபர்களுக்கு பட்டா மாறுதலுக்கான மனுக்கள் பெறப்பட்டு உடனுக்குடன் பட்டா மாறுதல் செய்து பட்டா நகல்களும், மேலும் வருவாய்த்துறை மூலம் குடியிருப்பு, ஜாதி, வருமானம் ஆகிய சான்றிதழ்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விசாரித்து உடனுக்குடன் 50 நபர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் முகாமில் சமூக நலத்துறை மூலம் பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகை, மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து, விவசாயத்துறை, சமூக நலத்துறை ஆகிய துறைகள் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் வீரபாகு, முத்தழகன், தமிழ்மணி, களியபெருமாள், கண்ணன், செல்வகுமார், அதிமுக பிரமுகர்கள் சுத்திக்கேணி பாஸ்கர், நாசர் மற்றும் வெள்ளியனூர் வட்டாட்சியர் கார்த்திகேயன், கொம்மியன் பஞ்சாயத்து ஆணையர், விவசாய நலத்துறை இயக்குனர், ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், சமூக நலத்துறை இயக்குனர் மற்றும் திரைத்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாள் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது என்றும் திரைப்பட இயக்குனர் கங்கை அமரன் பங்கேற்று பரிசுகளை வழங்குகிறார் என மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் சாமிநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு போட்டிகள் மண்டல அளவில் நடத்தப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் கவிதை வாசித்தல் உள்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடக்கிறது. இதில் திரைப்பட இயக்குனர் கங்கை அமரன் பங்கேற்று பரிசுகளை வழங்குகிறார். இதில் அமைச்சர்கள், நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர் என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறும்போது, பாஜகவை சேர்ந்தவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது கட்சி பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்போம். முதலமைச்சர் டெல்லி செல்வது பற்றி அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் டெல்லிக்கு சென்று மாநில வளர்ச்சிக்கு தேவையானவற்றை செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார். ஒரு நடைமுறை இன்னைக்கு ஆராயப்பட்டு அது ஒப்புதல் அடிச்சிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கட்சி ரீதியான பாரதிய ஜனதா கட்சி ரீதியாக கமிட்டி போட சொல்லியிருக்காங்க. இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த தடுப்பூசிகளை போடுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி நிறைய குழுக்கள் அமைச்சு அவங்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு அவர்களை அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, அவர்களை ஆர்வத்தை தூண்டுவது, விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களை தடுப்பூசி போடுறது எடுத்துக்கொள்வதற்கான நிலையை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா பல்வேறு கட்டங்களில் ஏற்கனவே குழுக்கள் அமைச்சு கமிட்டி அமைச்சு அதை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கிறாங்க. உழவர்கரை பகுதியில் உள்ள ட்ரினிட்டி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டார். உழவர்கரை பகுதியில் ட்ரண்டி பேராலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஸ்டர் வின்சென்ட் செய்திருந்தார். இதேபோல் வில்லியனூர் பகுதியில் உள்ள புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தை இயேசுவின் சொரூபம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட அனுமதி அளிக்கப்பட்டதால் புதுச்சேரியின் அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் புதுச்சேரிக்கு வந்து தங்கி விழாவில் பங்கேற்று உள்ளனர். குறிப்பாக பல்வேறு தேவாலயங்கள் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. இரவு 1 மணி வரை அனுமதிக்கப்பட்டது. மேலும் எந்தவித அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசார் நகர பகுதியில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பங்குச்சந்தை பிச்சைமுத்து அடிகளார் உட்பட திருத்தலத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். செம்பியம்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற சணல் பை மற்றும் துணிப்பை தயாரிப்பதற்கான தையல் பயிற்சி முகாமை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார். இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட செம்பியம்பாளையம் கிராமத்தில் இலவச 1 மாதம் சணல் பை மற்றும் துணிப்பை தயாரிப்பதற்கான தையல் பயிற்சியை ஏற்பாடு செய்தனர். இப்பயிற்சி முகாமில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். மேலும் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் ரோட்டரி சங்க தலைவர் ரவி மற்றும் புதுச்சேரி தொழில் மையத்தின் அதிகாரி அனந்தகிருஷ்ணன், பேப்ஸ் ஒருங்கிணைப்பாளர் சாந்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை தொண்டு நிறுவனத்தின் பயிற்சியாளர் சாந்தி மற்றும் செல்லப்பாண்டியன் ஏற்பாடு செய்திருந்தனர். பாகூர் கமலா நேரு திருமண மண்டபத்தில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட பாகூர் கமலா நேரு திருமண மண்டபத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி கிளாரா மரியா கிறிஸ்டியானா வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தலைமையேற்று குத்துவிளக்கு ஏற்றி ஜவஹர்லால் நேருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அர்ச்சனா, பள்ளி ஆசிரியை வெரோனாஸ் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு நோக்க உரையாற்றினர். தலைமை உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், அங்கன்வாடி மையங்களில் சிறுவயது பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பது அங்கன்வாடி ஆசிரியர்களின் கடமையும் பொறுப்பும் என்றும், பாகூர் தொகுதியில் உள்ள பழுதடைந்த அங்கன்வாடி கட்டிடங்களை புதுப்பித்து தருவதாகவும் தெரிவித்தார்.
தொடர்ந்து அங்கன்வாடி மையங்கள் மூலம் குழந்தைகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் வேடங்கள் அணிந்து வந்த குழந்தைகளுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் பாகூர் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் ஆதரவாளர்கள் வினோத், ஹரி, முத்துக்கண்ணு, மணிவண்ணன், தாமோதரன், மதி, மணி, கந்தநாதன், தண்டபாணி, இளங்கோ, கோபு, சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். திருப்புவனை காவல் நிலைய சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் உயர்மின் கோபுர விளக்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை காவல் நிலையம் சந்திப்பில் உயர்மின் கோபுர விளக்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில காவல்துறையின் SSP லோகேஸ்வரன் உயர்மின் கோபுர விளக்கை இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் SP ரங்கநாதன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து திருபுவனையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் ஆலயத்தில் SSP லோகேஸ்வரன் சாமி தரிசனம் செய்தார். மேலும் காவலர் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகளுக்கான விண்ணப்ப படிவத்தினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் SSP லோகேஸ்வரன் வழங்கினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் அடல் பிகாரி வாஜ்பாயின் 97வது பிறந்தநாள் விழா அஜந்தா சிக்னல் அருகே சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பாண்டியன், முத்துக்குமார், கதிரவன், நாராயணன், ரோஜன், இளவரசன், சதீஷ்குமார், சத்யநாராயணன், கணேசன், உமா மகேஸ்வரி, ரூபி, கீதா, கலா உள்பட பாஜக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதான விழாவையும் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். அறிவுசார் பிரிவு தலைவர் முருகன் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் நாகராஜன் உள்பட பாஜக பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. இதேபோல் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம் கடலூர் சாலையில் பாஜக பிரமுகரும் சமூக சேவகருமான முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, முதலியார்பேட்டை தொகுதி பாஜக தலைவர் இன்பரசன், பொதுச் செயலாளர் பாலகுருசாமி உட்பட பாஜக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சமூக சேவகர் சத்யராஜ் தலா 1 கிலோ சர்க்கரையை வழங்கினார். உலக கவிஞர்கள் சங்கமம் சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உலக கவிஞர்கள் சங்கம் சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி மற்றும் புடவை கைலிகள் வழங்கும் நிகழ்ச்சி காந்திநகர் AKR லட்சுமி மகாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில், சமூக சேவகரும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கோஜரியா கராத்தே சங்கத்தின் மாநில செயலாளர் கராத்தே சுந்தராஜன், உலக கவிஞர் சங்கமும் நிறுவன தலைவர் புதுவை குமார், சமூக சேவகர் மதன் கலந்து கொண்டு அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி புடவை கைலிகள் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாற்றுத்திறனாளிகளின் ஒருங்கிணைப்பாளர் சுசிலா அம்மையார் மற்றும் உலக கவிஞர்கள் சங்கம் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ராஜ் நிவாசில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் பெருவிழா. கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி கொண்டாடினார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் உலக மக்கள் நன்மை வேண்டி கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் விழா. முதல்வர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்ட முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா. லாஸ்பேட்டை பகுதியில் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு
நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மலர் தூவி மரியாதை. திருக்கனூர் போன் நேரு மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்ட நல்லாட்சி வார முகாம். 50 நபர்களுக்கு சாதி, குடியிருப்பு மற்றும் வருமான சான்றிதழ் வழங்கினார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகள். கடற்கரை சாலையில் நடைபெற உள்ள பரிசளிப்பு விழாவில் கங்கை அமரன் பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தகவல். செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நேயம் செய்திகளுக்காக உங்கள் மணிகண்டன் பூசை பாண்டியன்.